கடந்த ஒரு 2 வாரங்களாகவே சோசியல் மீடியால வந்து பெரிய அளவுல வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்ன சண்டைன்னு பார்த்தா, ஏ.ஆர். ரஹ்மான் வெர்சஸ் அனிருத் அப்படிங்கிற ஒரு சண்டை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இது வந்து காலங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உச்சத்துல இருக்கும்போது சண்டை வருவது என்பது மிக ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, மியூசிக் டைரக்டருக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இருந்திருக்கலாம். ஆனா, இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு, அவர மாரி இவரு இல்ல, இவர மாரி அவரு இல்ல. அவரு இப்ப மியூசிக் போட்டிருந்தா, இப்ப வேற மாரி இருந்திருக்கும். இல்ல, இவரு வந்து அந்த படத்துக்கு மியூசிக் போட்டனால படமே சொதப்பிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளா இருக்கிறது வந்து இந்தியன் 2 பாடல் வெளியிட்டு நடந்ததுக்கு அப்புறம் தான். இத பத்தி தான் நம்ம இப்ப இன்னைக்கு பேசப் போறோம். வணக்கம். நான் பி.கே. இப்போ அ 2 2, 3 முக்கியமான விஷயங்கள நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் அ இந்த பதிவ நம்ம வந்து போடுறோம். என்னன்னா, ஏ.ஆர். ரஹ்மான் வெர்சஸ் அனிருத். இவங்க 2 பேருமே ஒரு நல்ல இசையமைப்பாளர்கள் தான். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிட்டு இருக்கிற அ ஒரு உச்சகட்டத்துல இருக்கிற இசையமைப்பாளர்கள் தான். ஆனா, ஏன் வந்து இந்த 2 இசையமைப்பாளருக்கும் நடுவுல வந்து மிகப்பெரிய அளவுல சண்டை வந்து அவர்களுடைய ரசிகர் மூலியமா வருது அப்படின்னு பார்த்தா, இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம அந்த சண்டைய பத்தி பெருசா பேச தேவையில்ல. ஆனா, பல பத்திரிக்கையாளர்கள்ன்னு சொல்லப்படுறவங்க, இல்ல பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த அளவுக்கு இசை இல்லை, அந்த அளவுக்கு இசை இல்லைன்னு சொல்லி, அனிருத்த வந்து ரொம்பவுமே மட்டம் தட்டுறாங்களோ! அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. இந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம இப்ப பேசப் போறோம். முதல் விஷயம், ஏ.ஆர். ரஹ்மான் வந்து 1996ல வந்து இந்தியன் படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனா, அந்த பாடல்கள் நம்ம இப்ப கேட்கும்போது, இன்னுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அட்வான்ஸ் லெவல்ல திங்க் பண்ணி அப்பவே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தீம் மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் ஏறி போயாச்சு பாடல்கள் வந்து இன்னுமே நம்ம கேட்கும்போது, அந்த ஒரு சிலிர்ப்பு, மெய் சிலிர்ப்பு வந்து இன்னுமே இருக்கு. ஆனா, அத கம்பேர் பண்ணி இப்ப இந்தியன் 2ல வந்து இப்ப போட்டிருக்கிற பாடல்கள், அந்த 5 பாடல்கள் 5 ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்லையோ! அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. முதல் விஷயம், ஆ கப்பலேறி போயாச்சு அந்த பாட்ட நம்ம கம்பேர் பண்ணும்போது, இந்த பாட்டுல வந்து முதல் அ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, வெளியிட்டிருக்கிற அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றத விட, இந்த காலகட்டத்துக்கு நம்ம கேட்கும்போது அந்த சவுண்டிங் வந்து புதுசா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா, ஒரு மெய் சிலிர்க்கிற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றத மறுக்க முடியாது. ஏன்னா, அந்த தாய் மண் மேல் ஆணை, இது தமிழ் வணங்கும் சேனை, இந்த வரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கேட்கும்போது, அதாவது நார்மலா நம்ம ஹோம் தியேட்டர்லயா இருக்கட்டும், இல்ல டிவிலயா இருக்கட்டும், இல்ல ஃபோன்லயே வந்து நம்ம ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போதெல்லாம், ஒரு மெய்சிலிர்ப்பு வரத்தான் செய்யுது. இந்த மாதிரி வரிகள், இந்த பாடல்கள் விஷுவலா நம்ம வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மியூசிக் வந்து கேஜிஎஃப்போட மியூசிக் மாரி இருக்கு. இல்ல அனிருத் வந்து இதுக்கு முன்னாடி அவரு போட்ட படத்துல இருந்தே சுட்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்றது? எல்லாருக்குமே வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அனிருத் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு 4, 5 வருஷம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த 2012ல இருந்து ஒரு 16, 17 வரைக்கும் அவர் போட்ட மியூசிக் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா வந்து இளம் ரத்தம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அதே போல தான் ஏ.ஆர். ரஹ்மானும் 1992ல வரும்போது 91, 92ல வரும்போது, அந்த 90ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுல வந்தது தான் அந்த இந்தியனோட மியூசிக்ஸ். ஸோ, அத வந்து நம்ம இப்போ வந்து ஏ.ஆர். ரஹ்மானோட மியூசிக்கோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 2.0வா இருக்கட்டும், இல்ல அயலானா இருக்கட்டும், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அயலான் படமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கேட்கும்போது, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ லால் சலாமா இருக்கட்டும், இந்த படத்துலலாம் வந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா வந்து, அவருடைய மியூசிக்க நம்ம கேட்டு, கேட்டு, கேட்டு
அது வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இல்ல இதுக்கு மேல வந்து ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவர் முன்னாடியே போட்டுட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசா நம்ம கேட்கும்போது ஒரு படத்துல ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து நம்ம பாக்குறோமா, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அந்த மியூசிக்ஸ் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் தியேட்டர் எஃபெக்ட்ல. அதுவே வந்து நம்ம திருப்பி ரிப்பீட்டா வந்து நம்ம கேட்குறோமோ அப்படின்னு கேட்டா கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 90களா இருக்கட்டும், 2000மா இருக்கட்டும், அந்த பாடல்களை நம்ம இப்போ வந்து ரொம்பவே வந்து பிடிச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்னா அந்த பாடல்கள் வந்து நம்ம தினமும் கேட்கறது கிடையாது. நம்ம வந்து எப்பயாவது கேட்குறோம். இல்ல அந்த பழைய மியூசிக் அப்படிங்கிற அந்த சவுண்டிங் வந்து நமக்கு இப்போ பிடிச்சிருக்கு. இந்த சவுண்டிங் வந்து நம்ம இப்ப இருக்கிற ரஷ்ஷான ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கே தவிர அந்த மெலடிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. முதல்ல வந்து அந்த மெலடிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல இளையராஜா மியூசிக்னா அது இளையராஜாக்கு வந்து தனியா ஒரு டாபிக்கே நம்ம பேசலாம். இது கூட நான் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இளையராஜா மியூசிக் வந்து இப்பவும் நாம ஏன் வந்து விரும்புறோம் அப்படின்னா, இளையராஜா கிட்ட வந்து அதாவது மெலடிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவரோட மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகமா அந்த சத்தம் வந்து அதிகமா யூஸ் பண்றதை விட வோக்கல் வந்து அதிகமா யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வோக்கல் வந்து அதிகமா இருக்கும். அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வோக்கல் சவுண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். மியூசிக் சவுண்ட் வந்து ரொம்ப அதை விட ஆஹ், அதை அடிச்சு மேல கொண்டு வர அளவுக்கு இருக்காது. வாய்ஸ் கிளாரிட்டிங்கிறது வந்து நல்லா இருக்கும். அதே போல வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கச 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 கசன்னு யூஸ் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் லைவா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாரு. அதனாலதான் நம்ம வந்து இன்னுமே இளையராஜா மியூசிக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து புதுசு புதுசா வந்து மியூசிக் போட்டிருக்காரு, இல்ல வேற லெவல்ல பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா இளையராஜா மியூசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா மேல் மே என்ன சொல்றது மேல்நாட்டு இசையை வந்து காப்பி பண்ணி நிறைய மியூசிக்ஸ் போட்டிருக்காரு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ வந்து சைக்கோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா உன்ன நினைச்சு பாட்டுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிட்டார் பிஜிஎம் வரும். அந்த கிட்டார் பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ், யுஎஸோட கார்ப்பரேட் கம்பெனிஸ், டெலிகாம் கம்பெனிஸோட வெயிட்டிங் காலர் டியூனா வந்து அதுதான் இருக்கும். இவர் போட்டனால அவங்க காப்பி பண்ணிட்டாங்களா, இல்ல அவருக்கு அந்த மியூசிக் வந்து இவர் காப்பி பண்ணி போட்டாரா அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. நல்லா பீட்ஸ் நிறைய இருக்கணும் அப்படின்னு. நம்ம வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாடுறோம் அப்படிங்கிறது வந்து பல இடங்கள்ல வந்து புரியாது. இந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வராரு சாங்கு, இந்த கதறல் சாங்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல வார்த்தைகள் வந்து நமக்கு புரியாது. இன்னுமே கேட்டா நமக்கு சரியா கேட்காது. இந்த மாதிரி இசையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது பிடிக்காம போகுது. ஆனா 2K கிட்ஸுக்கு இந்த மாதிரி இசை தான் பிடிக்குது. ஏன்னா ஜென்ரேஷன் கேப். நம்ம 90s கிட்ஸ் அப்படிங்கறதுனால வந்து நம்ம கேட்டு வளர்ந்த அந்த சவுண்டு, அந்த வார்த்தை உச்சரிப்பு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அது நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இதே இந்த பாடல்கள் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நம்ம கேட்கும்போது இந்த பாடல்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை வந்து மறுக்கவே முடியாது யாருனாலும். ஸோ ஏஆர் ரஹ்மானையும் அனிருத்தையும் கம்பேர் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம சோஷியல் மீடியால வந்து சண்டை போடுறதுக்கு டைம் இல்லாம வேணா சண்டை போட்டுக்கலாமே தவிர இதை வந்து கம்பேர் பண்றதே மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கு. சரி இதே வாய்கள் தான் ஜெயிலர் படத்துல வந்து ஹுக்கும் பாட்டுக்கு வந்து மியூசிக் போடும்போது ஆஹா ஓஹோன்னு தூக்கி வச்சு பேசினாங்க. ஸோ அதே வாய்கள் தான் இப்ப பேசுறாங்க இந்தியன் டூல வந்து கம்பேர் பண்ணி. இதுக்கு வந்து அனிருத்தே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆறுக்கு அப்புறம் ஏழுடா, ரகுமானுக்கு அப்புறம் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் பேச தேவையில்லை. ஆனா வந்து இந்த மியூசிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி டாஸ்க் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான மியூசிக்ஸ் வந்து உருவாயிட்டே தான் இருக்கும். உருவாயிட்டே தான் இருக்குன்னா அந்த சவுண்டிங் நான் சொல்றேன். சவுண்டிங்ஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா சவுண்ட் மிக்ஸ் பண்ணும்போது பல சவுண்ட்ஸ் மிக்ஸ் பண்றாங்க. இதே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை நான் ஒரு 2 3 படத்திலோட மியூசிக் நான் சொல்றேன். டூயட்டா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், ரோஜாவா இருக்கட்டும், பாய்ஸ் முக்கியமா சொல்றேன். பாய்ஸ் மியூசிக்கா இருக்கட்டும். பாய்ஸ் மியூசிக் வந்து பல பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த மியூசிக்குமே வந்து பல வார்த்தைகள் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்துமே
அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை மாறோ மாறோவா இருக்கட்டும், இந்த பாடல்லாம் கேட்கும்போது இன்னுமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும், அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த மியூசிக்கோட இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த இதே பாடல்கள், அந்த பாய்ஸ் பட பாடல்கள்லாம் அப்போ கேட்கும்போது என்னடா பாட்டு இது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கும் தெரியும், அப்போ வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் அப்போ அந்த டைம்ல வந்துச்சு, அந்த பாய்ஸ் படத்துக்கா இருக்கட்டும், இல்லை படத்தோட மியூசிக்கா இருக்கட்டும். ஆனா இப்ப கேட்கும்போது அது வந்து ஒரு அவ்வளோ எனர்ஜியா இருக்கு. நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல வந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஆடுறாங்க, நிறைய காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல வந்து சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பாடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் மியூசிக்கோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அப்போ தெரியலினாலும் பின்னாடி வந்து நம்ம கேட்க கேட்கவா இருக்கட்டும், இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கேட்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க மியூசிக் அவ்வளோதானா, என்ன இவங்க கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நீங்க முதல்ல எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒருத்தர் கிட்ட ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி பண்றதுக்கு வந்து முடியாது. ஏன்னா 1,00,00,000 மக்கள் இருக்காங்கன்னா, ஒரு கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த 1,00,00,000 மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்றதுக்கு அவங்க வந்து ஒரே ஆள் தான். மிஞ்சி போனா ஒரு டீம், அவ்வளவுதான். இப்போ நமக்கே இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துல வேலை செய்றோம், சரிங்களா? இல்ல ஒரு குடும்பத்தை நடத்துறோம். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போர் அடிச்சிடும். அதே மாதிரி தான் இசையா இருக்கட்டும், இல்ல இயக்கமா இருக்கட்டும், எல்லாமே அப்படித்தான். ஆனா ஒவ்வொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில அற்புதமான படைப்புகள் வருது. அது புதுசா நம்ம வரும்போது அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏற்கனவே இருக்கிறவங்கள நம்ம பார்க்க பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அது போர் அடிச்சு போகுது. அதனால வந்து நம்மளுடைய மனநிலை தான் இதுக்கு காரணமே தவிர, இசையமைப்பாளர்களா இருக்கட்டும், இல்ல வந்து டைரக்டர்ஸா இருக்கட்டும், படம் எடுக்கிறவங்க வந்து இவங்க வந்து நம்ம காரணம் சொல்ல முடியாது. அதுலயும் வந்து நிறைய குப்பை படம் வருது. அது அவங்களுக்கே தெரியும். பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு எடுக்கிறாங்க, இல்ல கரெக்டா வரும்னு நினைச்சு பண்றாங்க. அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அது நம்மளோட ப்ராப்ளம் தான். நிறைய வந்து ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக், சாரி, அனிருத் மியூசிக் வந்து இப்ப நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு நார்மலாவே 40 50 வயசுக்கு மேல வந்து சத்தத்தை அதிகமா விரும்ப மாட்டோம். கொஞ்சம் அமைதியா இந்த மாதிரி இருக்கிறதா விரும்புவோம். அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த இசை வந்து பிடிக்காது தான். இசையமைப்பாளர்களா இருக்கட்டும், படம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், யாருமே வந்து 40 50 வயசுக்கு மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதை வந்து முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வந்து இந்த பதிவுல நம்ம பேச இருந்தது. முக்கியமா வந்து இந்த 2 இசையமைப்பாளர்களுமே 2 பேருமே ஜாம்பவான்கள் தான். 2 பேருமே நல்ல இசையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. காப்பி அடிக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க, இதை அடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளே வந்து பல இதுல காப்பி அடிச்சுட்டு தான் இருந்தோம். இன்னொரு ஒரு ஹீரோவை பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்ம காப்பி அடிக்கிறது இல்லையா, அவங்கள மாதிரி நம்ம வண்டி ஓட்டணும், அவங்கள மாதிரி நம்ம வந்து ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளே காப்பி அடிக்கிறோமாமா, அப்ப அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்கள் தானே. அப்புறம் அவங்க காப்பி அடிக்கிறதுல என்ன இருக்கு? நல்ல இசையை கொண்டு வராங்களா, அதுக்கு அவங்க கிரெடிட் கொடுக்குறாங்களா, நம்ம அந்த இசையை நம்ம கேட்காம இருக்கோமா, இப்போ வந்து புதுசா இருக்கா, அவ்வளவுதான். நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் புதுசா போட்டு இருக்கோம்னா 100 படத்துக்கு புதுசா போட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கிருந்து வரும் இசை? இருக்கிறது 7 ஸ்வரங்கள் தானே. 7 ஸ்வரத்துல வந்து எத்தனை இசையை நம்ம கொண்டு வர முடியும்? மிஞ்சி அரைச்ச மாவை தான் அரைக்க முடியும். அதுல புதுசா சவுண்டிங் எப்படி நம்ம கொண்டு வரோங்கிறத நம்ம பார்க்கணும். நன்றி.